வெல்கம் டு அவர் சேனல். டிஎன்டிஇடி தமிழ்நாடு ஆசிரியர்கள் தகுதி தேர்வு பற்றிய அறிவிப்புகளை தினந்தோறும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கிய செய்திகள், அறிவிப்புகள், லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷன், டுடே அப்டேட்ஸ் பற்றிய பார்த்துட்ருக்கோம். இன்றைய தினம் 2026 மார்ச் மாதம் 3ஆம் தேதி. இன்றைய தினம் டிஎன்டிஇடி தமிழ்நாடு ஆசிரியர் தகுதி தேர்வு பற்றிய 3 முக்கிய செய்திகளை, 3 இன்ஃபர்மேஷனை தான் அதில் பார்க்க போகிறோம். என்ன வகையான செய்திகள், என்ன வகையான தகவல்கள் இதன் மூலமாக நாம் தெரிந்து கொள்ள முடியும். குறிப்பாக 2026ஆம் ஆண்டு ஆசிரியர்கள் தகுதி தேர்வு பார்த்திங்கன்னா ஆசிரியர்களுக்கான, அதாவது ஆசிரியர் பணியில் இருக்கக்கூடியவர்களுக்கு சிறப்பு தகுதி தேர்வாக அறிவிக்கப்பட்டிருக்கு. அதன் மூலமாக ஆசிரியர் பணி, அதாவது பள்ளியில், அரசு பள்ளியில் ஆசிரியர்களாக பணிபுரிபவர்கள், அரசு உதவி பெறும் பள்ளியில் ஆசிரியர்களாக பணிபுரிபவர்கள், தனியார் பள்ளியில் ஆசிரியராக பணிபுரிபவர்கள் இந்த டெட் தேர்வை எழுதுவதற்கு வாய்ப்புகள் வழங்கப்பட்டிருக்கு. இருப்பினும் பார்த்திங்கன்னா அனைவருக்கும் இந்த டெட் தேர்வை வழங்கப்பட வேண்டும் என்று கோரிக்கைகள் வச்சுருக்காங்க. அதாவது கல்வி தகுதியின் அடிப்படையில் அனைவரும் இந்த தேர்வை எழுதுவதற்கான வாய்ப்புகளை வழங்க வேண்டும். குறிப்பாக 2025ஆம் ஆண்டு தேர்ச்சி பெறாதவர்களுக்கு இந்த வாய்ப்புகளை வழங்க வேண்டும் என்று தொடர்ந்து கோரிக்கைகள் வச்சுருக்காங்க. இதன் மூலமாக டீச்சர்ஸ்க்கான ஸ்பெஷல் எக்ஸாம், இந்த பார்த்திங்கன்னா ஸ்பெஷல் எக்ஸாம் டீச்சர்ஸ்க்கான ஸ்பெஷல் டெட்டு, குறிப்பாக ஆசிரியர்களாக பணிபுரிபவர்கள் இந்த தேர்வை எழுதலாம். அதே போல் அரசு தரப்பில் அரசு பள்ளியில் அதாவது அரசு பள்ளியில் ஆசிரியர்களாக பணிபுரிபவர்களுக்கு இந்த டெட்டு சம்மந்தமாக ஸ்பெஷல் கோச்சிங் கிளாஸ் நடத்தணும் அப்படின்ற மாதிரி அதாவது தேர்ச்சி மிகுந்த நிபுணர்களை கொண்டு இதற்கான தேர்ச்சியை பெறுவதற்காக ஆசிரியர்களுக்கு சிறப்பு பயிற்சி வழங்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதேபோல் விண்ணப்பிப்பதற்கான நிறைய வகையான வழிமுறைகள், ஆவணங்கள் சமர்ப்பிக்க வேண்டும் சொல்லியிருக்காங்க. இதில் அரசு பள்ளிகளுக்கு ஐஎஃப் கச்சாரமஸ் நம்பர் நம்ம சப்மிட் பண்ண சொல்லியிருக்காங்க. அதேபோல் பாஸ் மார்க் 60 ரெடியூஸ் பண்ணணும்னு சொல்லி ஒரு கோரிக்கை வச்சுருக்காங்க. குவாலிஃபைட் சர்டிஃபிகேட் பார்த்திங்கன்னா டவுன்லோட் பண்ணிக்கலாம். குவாலிஃபைட் சர்டிஃபிகேட் எதுன்னு கேட்டிங்கன்னா 2026ஆம் ஆண்டு தேர்ச்சி பெறவில்லை என்று அறிவிக்கப்பட்டு தற்போது அரசு தரப்பில் பார்த்திங்கன்னா தேர்ச்சி விகிதம் 60 மதிப்பெண்களாக மாற்றப்பட்டுள்ள மாற்றுத்திறனாளி நபர்களுக்கான இந்த புதிய சர்டிஃபிகேட் நீங்கள் குவாலிஃபைட் சர்டிஃபிகேட் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இது மாதிரி அதிகாரப்பூர்வமான ஏதேனும் உங்களுக்கு சந்தேகங்கள், தகவல் தேவைப்பட்டால் டிஆர்பியோடைய ஹெல்ப்லைன் நீங்கள் காண்டாக்ட் பண்ணி ஃபர்தர் இன்ஃபர்மேஷன் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இதில் பார்த்திங்கன்னா நம்ம குறிப்பாக இந்த ஸ்பெஷல் டெட்டுன்றது பார்த்திங்கன்னா, அதனால் ஆசிரியர்கள் நீங்கள் விண்ணப்பிக்க தொடங்கலாம். இதற்கான ஆன்லைன் விண்ணப்பம் பார்த்திங்கன்னா 2026ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 18ஆம் தேதி முதல் இணையதளத்தில் ஆன்லைனில் விண்ணப்பிப்பதற்கான வாய்ப்புகள் வழங்கப்பட்டுள்ளது. இதில் விண்ணப்பிப்பதற்கு பார்த்திங்கன்னா ஆசிரியர்கள் அங்கே அரசு பள்ளியில் பயிலக்கூடியவர்கள் ஐஎஃப் ஹெச்ஆர்எம்எஸ் அதை நம்பரை நீங்கள் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். அது மாதிரி தனியார் பள்ளியில் இருக்கவங்க பார்த்திங்கன்னா யூடைஸ் நம்பர், எம்இஸ் நம்பரை நீங்கள் சப்மிட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதனால் நீங்கள் விண்ணப்பிக்கும் போது பார்த்திங்கன்னா பள்ளியில் நீங்கள் உங்களுக்கான அந்த பள்ளியில் தான் வேலை பார்க்குறீங்க, ஒர்க்கிங் சர்டிஃபிகேட் வாங்கிக்கணும். அதே போல் என்ன பதவியில் இருக்கீங்க, எப்பொழுது ஜாயின் பண்ணீங்க, ஜாயின் லெட்டர் கொடுக்கணும். குறிப்பாக என்ஓசி நீங்கள் சப்மிட் பண்ணணும். அதே போல் வழக்கம் போல் நீங்கள் அப்ளிகேஷன் ஃபில் பண்ண போதுன்னா அதனுடைய 10th 12th பிஎட், அதே போல் எனி டிகிரி இருக்குது பார்த்திங்களா, டிப்ளமோ, டிஎல்எட் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கான சான்றிதழையும் பதிவிறக்கம் செய்து பதிவேற்றம் செய்ய வேண்டும். அதெல்லாம் பார்த்திங்கன்னா எல்லா வகையான தகவல்கள் வழக்கம் போல் இருந்தாலும் இது ஆசிரியர்களுக்கான ஸ்பெஷல் டேட் என்பதனால் ஐஎஃப் ஹெச்ஆர்எம்எஸ், யூடைசி, எம்இஸ் நம்பர் சப்மிட் பண்ண வேண்டிய சூழ்நிலை உருவாக்கப்பட்டுள்ளது. அதே போல் பாஸ் மார்க் 60 ரெடியூஸ் பண்ண வேணும் அப்படின்னு சொல்லி கோரிக்கை வச்சுருக்காங்க. என்ன காரணம் கேட்டிங்கன்னா இது மாற்றுத்திறனாளிகளுக்காக 2025ஆம் ஆண்டு மாற்றுத்திறனாளிகள் ஃபெயிலாக இருந்தால் பார்த்திங்களா, அவங்களுக்கு 60 மதிப்பெண்கள் கிட்டத்தட்ட 1 லட்சத்திற்கும் அதிகமானவர்கள் தேர்ச்சி பெற்றிருக்கிறதாக தகவல் வெளியிருக்கு. அதனால் பார்த்திங்கன்னா அனைவருக்கும் பாஸ் மதிப்பெண் 60 குறைக்க வேண்டும் அப்படின்ற மாதிரி கோரிக்கை வச்சுருக்காங்க. அவ்வாறு குறைக்கும் பட்சத்தில் ஆசிரியர்களுக்கு இந்த வாய்ப்பு பயனுள்ளதாக இருக்கும் என்றும் அதிகப்படியான தேர்ச்சி விகிதம் இருக்கும் என்றும் தங்களது கோரிக்கைகள் முன் வச்சிருக்காங்க. அதேபோல் ஆசிரியர்கள் சங்கங்கள் தரப்பில் பள்ளி கல்வித்துறை அமைச்சரிடம் அன்பில் மகேஷ் பொய்யாமலிடம் பார்த்திங்கன்னா தங்களது கோரிக்கைகளை 60 மதிப்பெண்களாக எந்த ஒரு பாகுபாடும் இல்லாமல் குறைக்க வேண்டும் சொல்லி ஒரு கோரிக்கை வச்சுருக்காங்க. அதேபோல் நம்ம மற்ற கேட்டகரி, அதாவது ஜென்ரல் கேட்டகரி தவிர மற்ற எல்லாத்துக்கும் 5% மதிப்பெண்கள் குறைக்கப்பட்டது. இருப்பினும் பார்த்திங்கன்னா ஜென்ரல் கேட்டகரிக்கும் 5% மதிப்பெண்கள் குறைக்க வேண்டும், அல்லது 60 மார்க் பாஸ் மார்க்காக குறைக்க வேண்டும் சொல்லி கோரிக்கை வச்சுருக்காங்க. குறிப்பாக பார்த்திங்கன்னா அனைத்து எந்த ஒரு பாகுபாடும் இல்லாமல் தேர்வு எழுதக்கூடிய அனைவர்களுக்கும் 40% கட் ஆஃப், அதேபோல் 60 மதிப்பெண்கள் எடுத்தால் தேர்ச்சி என்ற அறிவிப்பை வெளியிட வேண்டும் என்று கோரிக்கை வச்சுருக்காங்க. அதேபோல் இந்த தேர்வு 2026ஆம் ஆண்டு தேர்வு பார்த்திங்கன்னா ஆசிரியர்களுக்கு மட்டும் இல்லாமல் அனைவருக்கும், தகுதி உள்ள அனைவரும் இந்த தேர்வை எழுதுவதற்கு வாய்ப்புகளை வழங்க வேண்டும் என்று கோரிக்கைகள் வச்சுருக்காங்க. அது சார்பாக பார்த்திங்கன்னா கோரிக்கை பார்த்திங்கன்னா அரசு தரப்பிலும், ஆசிரியர்கள் சங்கங்கள் தரப்பிலும், மாணவர்கள் தரப்பிலும் இந்த டெட் எழுதி 2025ஆம் ஆண்டு தேர்ச்சி பெறாமல் ஃபெயிலாக பார்த்திங்கன்னா அவங்க தரப்பில் அதிகப்படியான கோரிக்கை வச்சுருக்காங்க. 60 மதிப்பெண்களை குறைக்கும் பட்சத்தில் அதிகப்படியான தேர்ச்சி விகிதங்கள் இருக்கும் என்பதால்
இந்த ஆசிரியர்கள் சிறப்பு தேர்வுக்கு பதிலாக அந்த 60 மதிப்பெண்களை குறைச்சா வந்து அதிகப்படியான பேர் வந்து பாஸ் ஆகிடுவோம் அப்படின்ற மாதிரி ஒரு கோரிக்கை வச்சுருக்காங்க. இந்த தகவல் வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். மீண்டும் இதேபோல் பயனுள்ள தகவல் சந்திக்கலாம். நன்றி.